விண்வெளியில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர எலான் மஸ்கின் டிராகன் விண்கலத்தினால் முடியும் என தெரிவித்துள்ள இஸ்ரோவின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை, அதன் மூலம் வரும் பிப்ரவரி மாதம் அவர் பூமிக்கு அழைத்து வரப்படுவார் என நம்புவதாக தெரிவித்தார். ஸ்டார்லைனர், அதே போயிங்குடைய ஸ்டார்லைனர் அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்கு. அது பிரகாரம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் இருக்கு. முதல்ல அங்கே 5-6 பேர் இருக்காங்க, அவங்க வரணும், அடுத்தது வரணும், அங்கே சப்ளை அனுப்பணும், அப்படியெல்லாம் இருக்கிறனால இப்போ எலான் மாஸ்கினுடைய அந்த டிராகன் வெஹிக்கிள் ஒன்று இருக்கு, அதை வச்சு அனுப்ப முடியும். ஆனால் அதுக்கு சில திட்டங்கள் இருக்கு, அவங்க அது பிரகாரம் போயிட்டு இருக்காங்க. அதனால் ஆகஸ்ட் செப்டம்பர் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் பிப்ரவரியில் அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். டிராகன் இதுவரைக்கும் பல முறை நம்ம இந்தியா, அதாவது சர்வதேச விண்வெளி மையத்துக்கு தேவையான பொருள்கள் அனுப்புறது, உணவுப் பொருள்கள், மற்ற பொருள்கள் அனுப்பலையே, அதை அனுப்புறது சரி. அது இல்லாமல் இங்கிருந்து பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஆள் கொண்டு போகிறதும் சரி, விண்வெளி வீரர்கள் கொண்டு போகிறது சரி, அங்கே இருக்கிறவங்க அவங்க பணி முடிஞ்ச அமர்வு திரும்பி வர்றதுக்கும் பல முறை பயன்படுத்தியிருக்காங்க. சமீபத்திலையும் கூட ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த மாதிரி ஆச்சு. அதனால அந்த கலனை வச்சு நம்ம திரும்ப சுனிதா வில்லியம்ஸ் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அநேகமாக பிப்ரவரி மாதம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க.